मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव। सच्चिदानन्दरूपाय विश्व-उत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोहगृहीताङ्गं मामुत्तरभवार्णवात्. நம்ம எல்லாரும் அவாவா அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு இன்றைய சத் சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். ஆஸ் யூஷுவல் பொறுப்பு துறப்பு. இது திஸ் இஸ் நாட் அ உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம், திஸ் இஸ் நாட் அ ஆச்சாரிய காலக்ஷேபம். இது ஒரு சத் சங்கம். அனுதினம் பாகவதம்னு நம்ம அத்தியாயமாக ஸ்ரீமத் பாகவதத்தை வாசிச்சுட்டு வரோம். இப்போ நேற்று வரைக்கும் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலே 10வது அத்தியாயம் வரைக்கும் நேற்றுக்கு பார்த்துருக்கோம். இன்றைக்கி 11வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த பூர்வ கதை சங்கிரகம், கிருஷ்ணர் எப்படி இந்த குருக்ஷேத்திர வாருக்கு அப்புறம், குருக்ஷேத்திர போருக்கு அப்புறம் அஸ்தினாபுரத்திலேயே பஞ்சபாண்டவாளோட தங்கியிருந்து அவளை ஆஸ்வாசப்படுத்திட்டு, அவளுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு அங்கேருந்து துவாரகைக்கு கிளம்புறார் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். எப்படி அர்ஜுனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி, உத்தரையோட தேவைகளை பூர்த்தி பண்ணி, குந்தியோட தேவைகளை பூர்த்தி பண்ணி, தர்மருக்கு பீஷ்மர் மூலமாக எல்லாவித தர்மங்களையும் அவருக்கு உபதேசம் செய்து, பீஷ்மர் வாயிலாக, அப்புறம் பீஷ்மர் பரமபதிச்சாவிட்டு திருப்பியும் அஸ்தினாபுரத்துக்கு சிறிது காலம் அவளோட தங்கிட்டு ஒரு வழியாக துவாரகைக்கு கிளம்பி போகிறார். நேத்திக்கு நம்ம எங்கே முடித்தோம்னா, அவர் அஸ்தினாபுரத்துலேருந்து கிளம்பி துவாரகையை நோக்கி செல்லும் பொழுது அன்னைக்கு சூரியன் அஸ்தமமாகுது. அப்பா அவர் இருந்த இடம் ஆனர்த்த நகரம். அவள் ஊருக்கு கிட்ட போயிட்டார். ஆனர்த்த நகரம்ங்கிற ஊரில் அங்கே குதிரையெல்லாம் கட்டிட்டு, அங்கே ஒரு களை பாரிட்டு, இலை பாரிட்டு, அங்கே அவருடைய நித்தியகர்மானுஷ்டானங்கள், அன்றைக்கி மாலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டார் அப்படிங்கிறத நேற்றுக்கு பார்த்தோம். இன்றைக்கி 11வது அத்தியாயம். ஸோ ஹீ இஸ் கண்டினியூவிங் இஸ் ஜேர்னி டுவர்ட்ஸ் துவாரகா அண்ட் ரீச்சிங் துவாரகா. ஸோ இன்றைக்கி தலைப்பு துவாரகையில் கண்ணனுக்கு வரவேற்பு. இதுதான் 11வது அத்தியாயம். நம்ம கான்டெக்ஸ்ட் சூதபாணிகர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். ஸோ ஹீ இஸ் நேரேட்டிங் த ஸ்டோரி. அதில் தான் இந்த முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. பகவான் வாசுதேவன் எல்லா வளங்களும் நிரம்ப பெற்று தனது ஆனர்த்த நகரத்தை அடைந்த பொழுது தன் பிரிவாற்றாமையினால் வருந்தி நிற்கும் மக்களின் துயரத்தை போக்குவான் போலே பாஞ்சசன்யமான தன் சங்கை முழங்கினார். அவர் நான் வந்துட்டேன் அப்படின்னு அவரோட சங்கை ஊதினார். அந்த சங்கு வெண்ணிறமாக இருந்தாலும் கண்ணனது சிவந்த உதடுடன் சேர்ந்து அதுவும் செவ்வண்ணம் ஆயிற்று. கண்ணனது தாமரை போன்ற சிவந்த கையிலே இருந்த இந்த வெண் சங்கு சிவந்த தாமரை மலரிலே வீற்றிருக்கும் ராஜஹம்சத்தை ஒத்திருந்தது. அதை நம்ம கவிஞராட்டமாக அவர் வர்ணிக்கிறார். நம்ம வியாசர் வர்ணித்ததை சூதர் வாயிலாக நம்ம கேட்குறோம். இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க வேண்டாம். வி ஜஸ்ட் ஹாவ் டு என்ஜாய் த நேரேஷன், ரைட்? பகவானோட கையில் அது எப்படி இருந்ததுங்கிறதை அவர் வர்ணிக்கிறார். உலக மக்களின் அச்சத்தை போக்கும் அந்த சங்கின் ஒலி கேட்ட மக்கள் தங்கள் தலைவனை காண விழைந்து ஆவலுடன் எதிர்நோக்கி வந்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணனோ பூர்ணகாமன். அவருக்கு அடைய வேண்டியது என்று ஒன்றும் இல்லை, எப்போதுமே இல்லை. ஆத்ம சுகத்திலேயே லயித்த ஆத்மாராமன் அவர். அனைத்திற்கும் அவர்தானே தந்தை. உற்ற நண்பரும் காப்பவரும் அவர்தான். இருப்பினும் சூரியனுக்கு தீபாராதனை செய்வது போலே
அன்பினால் முகம் மலர்ந்த மக்கள் அன்பு காணிக்கையாக பல பொருட்களை கொண்டு வந்தார்கள். சூரியனுக்கு தீபாராதனை செய்வது போல் அன்பினால் முகம் மலர்ந்த மக்கள் அன்பு காணிக்கையாக பல பொருட்களை அங்கு கொண்டு வந்தார்கள். தன் தந்தையை கண்ட தனையன் எவ்வாறு மகிழ்வானோ அவ்வாறு மகிழ்ந்த மக்கள் அன்பினால் தெழுதெழுத்த குரலுடன் பேசலானார்கள். ஹே நாதனே, பிரம்மதேவனும் சனகாதிகளும் இந்திரனும் வணங்கும் தங்கள் திருவடி தாமரைகளை நாங்களும் வணங்குகிறோம். இவ்வுலகில் மேலான சுகத்தை விரும்பும் மக்களுக்கு உன் திருவடிதானே புகலிடம். பிரம்மாதிகளும் காலத்திற்கு கட்டுப்பட்டவர்களே, ஆனால் அந்த காலம் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதில் 2-3 பாயிண்ட் இருக்கு. சிம்பிள் பாயிண்ட்ஸ் இதை திருப்பி திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா பாருங்க. ஒன்று எல்லாரும் ஈவன் பிரம்மாவும் காலத்துக்கு கட்டுப்பட்டவர். தேவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிரம்மா இஸ் ஆல்சோ எ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன். ஒரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருக்கார், ரைட்? அந்த அந்த பொசிஷன் பீரியாடிக்கலி இட் வில் சேஞ்ச். ஸோ அதனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிற மக்கள்லேருந்து பிரம்மா வரைக்கும் பூஹு புவக சுவக ஜனக தபக மகக சத்தியம் சத்தியலோகம் வரைக்கும் they are all bound by time and space. பகவான் இஸ் நாட் bound by time and space. ஸோ இங்கே பிரம்மா வரைக்கும் எல்லாருக்கும் காலத்திற்கு கட்டுப்பட்டவர்களே அப்படிங்கிற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுறா. ஆனால் அந்த காலம் தங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காலம்தான் சாட்சாத் பகவான் இல்லையா? அதனால் அந்த காலம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஸோ இப்போ காலம் யூ ஆர் பவுண்ட் பை டைம், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பவுண்ட் பை டைம் வச்சுப்போமே. அதாவது நம்ம இந்த இன்னைக்கு நான் சாயங்காலம் 4 மணிக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு என்ன தேதி, 22ஆம் தேதி டேலாஸில் இருக்கேன். அவ்வளவுதான். ஸோ பகவான் சர்வ வியாபி. அவர் இந்தியாவில் இருக்கார், பிரேசிலில் இருக்கார், அண்டார்டிகாவில் இருக்கார், வைகுண்டத்தில் இருக்கார். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கார். ஸோ ஹீ இஸ் நாட் பவுண்ட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ். இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த டயத்தில் தான் இருக்கணும்னு இல்லை. எங்கே வேணா இருப்பார், எந்த இடத்துலையும், எல்லா இடத்துலையும், எல்லா காலத்துலையும். ஹீ இஸ் நாட் பவுண்ட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ்னா அதான் இல்லையா? ஸோ அதை தான் அந்த பாயிண்ட்டை இவ இது பண்ணுறா, எம்ஃபசைஸ் பண்ணுறா. இதை இன்னொரு விதமாக சொல்லணும்னா காலம்தான் சாக்ஷாத் பகவான் இல்லையா? அப்படி இருந்தாலும் அவர் ஒன்றும் இது நம்ம நேத்திக்கு பார்த்தோம். எல்லாருமே உன்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு வி ஆர் பவுண்ட் பை திஸ் காலம். அதனால் அந்த காலத்தினால் ஏற்படும் சோதனையை பகவான் நடுவில் குறுக்கிட மாட்டான். அதனால தான் நம்ம பார்த்தோம், பத்ராஜல ராமதாஸாக இருந்தாலும் சரி, அவரும் 10 வருஷம் சிறையில் தான் இருந்தார். பீஷ்மராக இருந்தாலும் சரி, அவரும் அம்பு பிடிக்கையில் தான் இருந்தார் இல்லையா? பட் டுவர்ட்ஸ் த எண்ட் பகவான் வரார் இல்லையா? பக்தனுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுண்டு, அந்த பீஷ்மரோட திருவுள்ளத்தை புரிஞ்சுண்டு பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அங்கேருந்து ஓடி வரார் இல்லையா? உத்தராயணத்துக்காக பீஷ்மர் வெயிட் பண்ணலை, அந்த பகவானை பார்க்கணும்னு மனசில் சங்கல்பம் பண்ணிவிட்டார். அது பகவானுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே ஓடி வரார். அதனால் கடைசி காலத்தில் பகவான் அவருக்கு கடாட்சம் பண்ணுறார். ஸோ இந்த 2 பாயிண்ட் இந்த ஸ்லோகத்தில். மேலே போகிறேன், 7வது ஸ்லோகம். லோகநாயகனே, எங்களுக்கு தாய் தந்தை நண்பன் தலைவன் குருநாதன் எங்களுடைய இஷ்ட தெய்வதம் எல்லாம் நீங்கள் தானே. நீங்கள் தானே எங்களுக்கு நலன்களை செய்ய வேண்டும். தங்களை சேவிப்பதால் தான் நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஆனோம். நேற்றுக்கு பார்த்தோம், இந்த துவாரகா நகரத்தில் இருக்கிற மக்கள்லாம் தேவர்களை விட ஒரு படி மேலே இருக்காருன்னு பார்த்தோம். ஏன்னா தேவர்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட் போய் பார்க்க முடியாது பகவானை. சொர்க்கம் எங்கே இருக்கு? பூஹு புவக சுவக. சுவக தான் அந்த சொர்க்கம். அதுக்கப்புறம் ஜனக தபக மகக சத்தியம், அதுக்கு மேலே நம்ம திருப்பார்கடல் இதெல்லாம் இருக்கு இல்லையா? எங்கெல்லாம் போனோன்னாலும் அதுக்கெல்லாம் பர்மிஷன் இருக்குது. எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியாது. அப்படியே போனால் கூட பகவானை அவர் ஒரு சிஇஓ பார்க்குற மாதிரி தான் பார்க்க முடியும். இங்கே சௌலபியம், இங்கே இருக்கிற ஒரு சக்கிய பாவம், நண்பனாகவும் சொல்கிறா இல்லையா இங்கே என்ன, அந்த மாதிரி அந்த ஒரு பாவத்தில் அவரை பார்க்க முடியாது. ஸோ பீப்புள் ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் தட் பரந்தாமன், தட் பரவாசுதேவன் ஹியர்
லைக் எ ஃப்ரெண்ட். அந்த மாதிரி அந்த ஒரு சௌலபியம் வந்து இங்கே தானே இருக்கு. அந்த 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 பாகியத்துக்காக அவ திருப்பி திருப்பி அதை தே ஆர் கவுண்டிங் தேர் பிளெஸ்ஸிங்ஸ். அடுத்தது 8வது பாயிண்ட், 8வது ஸ்லோகம். தங்களுடைய அழகான அன்பு கலந்த புன்சிரிப்பு, கனிந்த கடாட்சம் கூடிய தங்களது திருமுக மண்டலம், காந்தியும் பொலிவும் நிறைந்த தங்கள் திருமேனி, அப்படிப்பட்ட தங்களை நாங்கள் நாள்தோறும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தரிசனம் தேவலோக வாசிகளுக்கு கூட கிடைக்காது. ஆகவே நாங்கள் தானே பாக்கியம் புரிந்தவர்கள் இல்லையா? அவ வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுக்கிறா இல்லையா அப்படின்னு. கமலக்கண்ணா 9வது ஸ்லோகம். தங்கள் சுற்றத்தார்களை காண விரும்பி அஸ்தினாபுரத்துக்கோ மதுரைக்கோ சென்றால் அப்பொழுது எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் 1,000,000 வருஷம் போல் துன்பம் தருகிறது. கட்புலம் இருந்தாலும் சூரியன் இல்லாவிட்டால், சூரிய ஒளி இல்லாமல் போனால் பொருள்களை காண முடியாதது போல தாங்கள் இல்லாததால் நாங்கள் புலன் உணர்வுகளை இழந்தோம். ஆனால் தாங்கள் அச்சுதன் நம்பினவர்களை கைவிடாதவர். பியூட்டிஃபுல் டேர்ம். ஒரு இடத்துல ஒரு பேர் யூஸ் பண்ணுறான்னு சொன்னோம் இல்லையா பகவானுக்கு. அதாவது இங்கே ஒரு பாயிண்ட் எம்பசைஸ் பண்ணுறா. கமலக்கண்ணா, நீ வந்து அடிக்கடி வந்து உன்னோட சுற்றத்தாரெல்லாம் பார்க்க அஸ்தினாபுரத்துக்கு போயிடுற, இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மதுரைக்கு அங்கே இங்கெல்லாம் போயிடுற. அந்த மாதிரி போயிட்டேன்னா எங்களுக்கு ஒரு நொடியும் 1,000,000 வருஷம் போல் இருக்குப்பா. நீ இந்த சூரியன் இல்லைன்னா அந்த எந்த பொருள்களையும் காண முடியாது. அந்த இந்த இருட்டு மாதிரி இருக்குது. அதனால் தாங்கள் இல்லாததால் நாங்கள் புலன் உணர்வுகளை இழந்தோம். ஆனால் நீ வந்து எங்களை கைவிட மாட்டேங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் அச்சுதா. நேத்திக்கு அவர் வந்து முகுந்தான் கூப்பிட்டார் இல்லையா? யார்? பீஷ்மர். ஏன்னா அவர் வந்து முகுந்தன்னா முக்தி அளிக்கக்கூடியவன் அந்த நாமத்தில். ஏன்னா அவர் வந்து முக்தி அடைய போகிறார். அவரை முகுந்தான் கூப்பிடுறார். இவெல்லாம் வாழறவா இல்லையா? இவ என்ன கூப்பிடுறா? அச்சுதா, நீ என்ன கைவிட மாட்டே. அச்சுதன்னா கைவிட மாட்டான். அடுத்து பாருங்க 10வது ஸ்லோகம். பக்த வத்சலனான ஸ்ரீ கிருஷ்ணன் மக்கள் கூறும் துதிகளை கேட்டவாறு தன் கருணை நிறைந்த பார்வையினாலே அவர்களுக்கு அருள்மாறி பொழிந்து துவாரகை அடைந்தார். ஒரே லைன். இப்படி இந்த நேத்திக்கு எங்கே ஆனர்த்த நகருக்கு வந்தார். அந்த ஆனர்த்த நகரில் இளைப்பாறினர். அதை தாண்டி வரச்சு அங்கே மக்கள்லாம் வந்து அவர் வந்து பாஞ்சசன்யத்தை ஊதின உடனே எல்லாரும் வந்து அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தா. அந்த ஊரில் இப்படி எல்லாருக்கும் அந்த துதிகள்லாம் கேட்டுண்டே தன் கருணை நிறைந்த பார்வையினாலே அவளுக்கெல்லாம் அருள்மாறி பொழிந்து கொண்டு துவாரகை அடைந்தார். 10வது ஸ்லோகம் போய் ரீச் ஆயிட்டார். பாதாள உலகிலே உள்ள போகவதி நகரத்தை நாகங்கள் காத்து நிற்பது போல அந்த துவாரகையை மதுக்கள், போஜர்கள், தாசர்கள், அர்ஹர்கள், குகுரர்கள், அந்தகர்கள், ரிஷ்ணிகள் முதலிய எதுகுலத்தவர்கள் காத்து நிற்கின்றார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை ஒத்த பலம் பொருந்தியவர்கள். அப்பேற்பட்ட பலம் அவளுக்கு, அந்த குலத்தில் இருக்கிறவாளுக்கு. அந்த துவாரகையில் உள்ள மரம் செடி கொடிகள் எல்லா ருதுக்களிலும் எல்லாவித பழங்களையும் புஷ்பங்களையும் அது தரும். ஒன்றொன்னா சொல்லிட்டே வர அந்த மக்களுக்கெல்லாம் எப்படி தே ஹேவ் த ஈக்குவல் பவர்ஸ் லைக் கிருஷ்ணா. இப்போ மரம் செடி கொடிகள்லாம் எப்படி எல்லாவித பழங்களையும் புஷ்பங்களையும் தரும். அந்த துவாரகை உயர்ந்த புண்ணிய மரங்கள், கொடி, வீடுகள் நிறைந்த பழங்கள் நல்கும் உய்யான வனங்கள், பூக்கள் தரும் உபவனங்கள், விளையாட்டு மைதானங்கள் நிறைந்தது. இடையிடையே தாமரை நிறைந்த தடாகங்கள் அந்நகரை மேலும் அழகுற செய்தன. இப்படி துவாரகையை வர்ணிக்கிறாங்க. இப்படி பின்னாடி பார்க்க போகிறோம். கடலுக்கு அடியில் எப்படி வந்து அந்த நகரத்தை பகவான் நிர்மாணம் பண்ணார்னு ரீசெண்டாக பார்த்தோம். நம்ம அந்த துவாரகையில் வந்து கடலுக்கு அடியில் ஒரு நகரம் இருந்திருக்கு. அதை வந்து சப்மரீனில் நம்ம மோடிஜி போயிட்டு வந்தார் ரீசெண்ட்லி. இந்த மாதிரி தான் அவங்க முன்னாடி சொன்னாங்க. இந்த அவங்க ராமர் என்ன இன்ஜினியரான்னு யாரோ கேட்டாங்க. அந்த சேது பாலம் இங்கே எல்லாம் கிடையாதுன்னு அப்புறம் நாசா இன்ஜினியர்ஸ்லாம் வந்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்தா விட்டு தென் தீஸ் கைஸ் பிலீவ் லைக் தட் இஸ் ஹூ வி ஆர். எனிவே 13வது ஸ்லோகம். மேலும் கோபுரங்களிலும் வீட்டு வாயில்களிலும் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. பல வண்ண கொடிகள், பதாகைகள்
கட்டப்பட்டிருப்பதால் நகரில் வெயிலின் கடுமை அவ்வாறு தெரியவில்லை. எல்லா இடங்களிலும் நன்கு பெருக்கப்பட்டு நறுமண நீர் தெளிக்கப்பட்டு பகவானை வரவேற்க ஆங்காங்கே பழங்கள், பூக்கள், அட்சதைகள் இறைக்கப்பட்டிருந்தன. பகவானை வரவேற்க இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு பாலிட்டிஷியன் வரான், ஒரு நடிகர் வரானாலே அங்கங்கே பூவெல்லாம் ரோடு முழுக்க பூவெல்லாம் போட்டு இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பகவான் சாக்ஷாத் பகவான் வரான்னா எப்படி இருந்திருப்பா அந்த காலத்தில் இல்லையா? அந்த பகவான், அதுவும் அந்த பகவான் எப்பேற்பட்ட சௌலபியத்தோடு அவளோட இருந்திருக்கார். இட் இஸ் நாட் லைக் அமைச்சர் வரார் இல்லை ஒரு விஐபி வரார் இல்லை. இவர் அவளோட கோபாலர்களின் ஒருவனாக கோபாலனாக இருந்தவர் இல்லையா? அவர் அப்பேற்பட்ட பகவானை வரவேற்க. ஸோ இவ்வாறு கோபுரங்களிலே வீட்டோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன, வண்ணக்கொடிகள், பதாகைகள் கட்டப்பட்டிருப்பதால் வெயிலின் கொடுமை தெரியவில்லை. எல்லா இடங்களிலும் நறுமண நீர் தெளிக்கப்பட்டு பழங்கள், பூக்கள், அட்சதைகள் இறைக்கப்பட்டிருந்தன. பகவானை வரவேற்க ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் தயிர், அட்சதை, பழங்கள், கரும்புகள், பூர்ண கும்பங்கள், தூபங்கள், தீபங்கள், பக்ஷணங்கள் முதலியன வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தன. நார்மலாக சொல்லுவா, கிருஷ்ணனை ராமனை தான் சாப்பாட்டு ராமன்னு சொல்லுவா இல்லையா? ஆனால் நம்ம கிருஷ்ண கதை முழுக்க அவர் தான் வெண்ணெய் திருடினார், அவர் தான் நிறைய சாப்பிடுவார். அதனால் இவரை சாப்பாட்டு கிருஷ்ணன்னு சொல்ல மாட்டான். அது ஏன்னு தெரியல, எதுக்காக அவரை சாப்பாட்டு ராமன்னு அவருக்கு பேர் வந்ததுன்னு. அந்த மாதிரி இவரை வரவேற்கிறதுக்கு இவருக்கு என்ன வேணும்னு தெரியும், எல்லா வித தின்பண்டங்களும் வச்சுருக்கா அவரை வரவேற்கிறதுக்கு. லட்டு கோபாலன்னு நம்ம குஜராத்லலாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கூட நடுவில் ஒரு கோஸ்வாமின்னு ஒரு ஆத்லெட் ஒருத்தி சொல்லிட்டு இருந்தா. அவள் ஒரு இன்டர்நேஷ்னல் எந்த காம்படிஷனில் அத்லெட்டிக் காம்படிஷனில் வின் பண்ணிவிட்டு பேட்டி கொடுத்தா. கையில் லட்டு கோபாலன் வச்சுட்டு இருந்தான். நான் எங்கே போனாலும் லட்டு கோபாலனை, நம்ம ஊரில் பெரியவாள்லாம் சாலி கிராமத்தை பெட்டியில் போட்டு பத்திரமாக கையோடு எடுத்துன்னு போகிற மாதிரி, ஐ ஓன்ட் லீவ் எனி பிளேஸ் வித்தவுட் லட்டு கோபாலன்னு சொல்லிவிட்டு லட்டு கோபாலனை கையில் வச்சுட்டு இருந்தா. அந்த மாதிரி நம்ம பகவானுக்கு என்னென்ன பக்ஷணங்கள் இருக்கோ எல்லாம் வச்சு அவரை ரெடியாக இருக்கா அவரை வரவேற்கிறதுக்கு. மிகவும் அன்பனான ஸ்ரீ கிருஷ்ணன் வருவதை கண்ட, அதை வருவதை ஈவன் கேட்ட வள்ளல் வசுதேவர், அவப்பா அக்ரூரர், உக்ரசேன மகாராஜா, பலராமன், பிரத்யும்னன், ஷாருதேஷ்ணன், ஜாம்பவதியின் மகன் சாம்பன் அனைவரும் வெல்கம் இந்த கமிட்டி, ரிசப்ஷன் கமிட்டி, அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார்கள். படுத்திருந்தவன் படுக்கையையும் உட்கார்ந்திருந்தவன் ஆசனத்தையும் உண்டு கொண்டிருந்தவன் உண்டியையும் அப்படியே விட்டு விட்டு எழுந்தார்கள். மங்கள சகுனத்திற்காக பட்டத்து யானையை அலங்கரித்து அதை முன்பு செல்ல செய்தார்கள். அதன் பின் மங்கள திரவியங்களை எடுத்துக்கொண்டு அந்தணர்கள் மங்கள வாழ்த்து கூறி சென்றார்கள். சங்கம், பேரி, தூரியம் முதலியன முழங்கின. வேத கோஷத்துடன் மகிழ்ச்சியும் அன்பும் பொங்கிட பரபரப்பும் ஆதரவும் கொண்டு கண்ணனை கண்டு வரவேற்க தேரேறி சென்றார்கள். இப்படி எல்லா மங்கள திரவியங்களையும் எடுத்துட்டு பிராமணோத்தமர்களால் செய்யப்பட்ட ஸ்வஸ்தி வாசனத்தோடு எல்லாரும் தங்கள் தங்கள் வாகனங்களோடும் எதிர்கொண்டு கிருஷ்ணனை அழைத்தார்கள். அப்படிங்கிறது இந்த 16லேருந்து 18வது ஸ்லோகம். மேலே பார்ப்போம். 19. ஒளி பொருந்திய குண்டலங்கள் மின்ன, அதனால் அந்த காந்தி மிக்க அந்த கன்னங்கள் விளங்கும் முக அழகுடைய நூற்றுக்கணக்கான தாசிகள் கண்ணனை காண விரைந்து வாகனங்களில் ஏறி வந்தார்கள். அந்த ஊர் மக்கள், அந்த ஊர் தாசிகள் எல்லாரும் கிளம்பி வரா. நவரசங்களை அபிநயிக்கும் நடர்கள், தாளமறிந்து ஆடும் நர்த்தகர்கள், பாட்டுக்கள் பாடும் பாடகர்கள், பழம்பெரும் வரலாறுகளை கூறும் சூதர்கள், துதிபாடும் வந்திகள் முதலியோர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனின் அற்புதமான திருவிளையாடல்களை பாடி நின்றனர். ஸோ பகவான் வரார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன் சுற்றத்தார்களையும் நகர மக்களையும் தன் பரிஜனங்களையும் தனித்தனியே சந்தித்து முறைப்படி கௌரவித்தார். சிலரை தலையால் வணங்கினார், சிலரிடம் வாக்கினால் வணக்கம் கூறினார், சிலரை நெஞ்சாரத் தழுவினார், சிலரிடம் கைகளை குலுக்கினார், சிலரை தன் புன்முறுவலால் மகிழ்வுரை செய்தார், சிலரை தன் குளிர்ந்த கண்களால் கண்டு கௌரவித்தார். அவரவர்கள் விரும்பும் வண்ணம் வரமளித்தார். இவ்வாறு புலைஞன் வரை அனைவரையும் மகிழ்வித்தார்.
பிராமணர்களும் ஆச்சாரியர்களும் தங்கள் தங்கள் மனைவிகளோடு கண்ணனுக்கு ஆசீர்வாதம் செய்தனர். வந்திகள் துதிபாட கண்ணன் அந்த துவாரகா நகரத்திலே நுழைந்தார். இப்போ சூதபாணிகர் சொல்றா இன்னொரு தரம், எல்லாம் கதை கேட்டுருக்கா, கிருஷ்ணன் வந்தாச்சு, இப்போ துவாரகைக்கு வந்தாச்சு. சௌனகாதிகளே, பகவான் கிருஷ்ணன் அந்த ஸ்ரீகிருஷ்ணன் ராஜவீதியை அடைஞ்சுட்டான். ஒரு இது நம்ம ரன்னிங் காமெண்ட்ரி மாதிரி, எல்ஐசி மாடியிலிருந்து கூத்தபிரான் பேசுகிறேன் நம்ம ஊரில் தமிழ் வர்ணனை கொடுக்குற மாதிரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ராஜவீதியை அடைந்ததும் துவாரகா நகர பெண்கள் அவரை காண்பதையே பேரின்பமாக கருதி உப்பரிகைகளில் ஏறி அவ அந்த மாடியிலேருந்து ஏறி பார்க்குறா. இந்த பக்கம் இவன் வரான்னா, ஒரு விஐபி அந்த பக்கம் போகிறான்னா, ஒன்றும் இல்லை, நம்ம மோடிஜி போகிறார், ஸ்ரீரங்கத்தில் வந்தார். அப்போது ஒரு மாமா அங்கேருந்தே ஆசீர்வாத மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. அந்த மாதிரி அவ மேலே ஏறி எங்கெங்கெல்லாம் தெரியுமோ, எங்கெங்கெல்லாம் ஒஷரக்கா எங்கே இருக்கோ அந்த உப்பரிகைகள் பால்கனியில் ஏறி பார்க்குறா. துவாரகை மக்கள் கண்ணனை தினமும் தான் கண்டுகொண்டே இருக்கின்றார்கள். இருப்பினும் துவாரகை மக்கள் கண்ணனை தினமும் தான் கண்டுகொண்டே இருப்பினும் அவர்கள் கண்களுக்கு பார்த்தது போதுமே என்கின்ற நினைவு உண்டாவதே இல்லை. ஏனெனில் அவரது திருமார்பு தடமோ திருமகளே விரும்பி வாழும் இடம் இல்லையா. அகலையில்லேல் இறையமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பால்னு அவரோட அங்கதானே அந்த மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இடம். அதை தான் சொல்றாருங்க. அவரது திருமார்பு தடமோ திருமகளே விரும்பி வாழும் இடம் இல்லையா. அவரது திருமுக மண்டலமோ ஜீவர்கள் அனைவரின் கண்களுக்கும் அழகு அமுதத்தை அள்ளித்தரும் கோப்பை. கைகளோ லோக பாலகர்கள் வாசம் செய்யும் இடம் கைகள். திருவடிகளோ பக்தர்களான வண்டுகள் மொய்க்கும் தாமரைகள். திருமேனியோ அழகொளியின் இருப்பிடம். இப்படிப்பட்ட வர்ணனை பகவானுக்கு. சாதாரண ஆளுக்கு எல்லாமே வர்ணனை கொடுக்கறச்சே, பகவானுக்கு வர்ணனை கொடுக்கறதுக்கு என்ன இல்லையா. கண்ணன் வரும் ராஜமார்க்கத்திலே கண்ணன் மீது மலர் மாறி பொழியப்பட்டது. வெண்கொற்றக்கடை பிடிக்கப்பட்டு சாமரங்கள் வீசப்பட்டன. அறையிலே பீதாம்பரம், கழுத்திலே வனமாலை. இவ்வாறு விளங்கும் கண்ணனை காணும் பொழுது சூரியன், சந்திரன், வானவில், மின்னல்கள், நட்சத்திரங்கள் இவைகள் அனைத்தும் ஒருங்கு சேர்ந்து ஒளிரும் மேகம் போலே விளங்கியது. ஸோ கிருஷ்ணர் சேர்ந்துட்டார். அப்பா அம்மாவை போய் முதல்ல வணங்குறார். அவர்களும் அவரை நெஞ்சார தழுவினார்கள். அவர்கள் அந்த அவா எல்லாம் மனம் நெகிழ கண்ணனை மடியிலே அமர்த்தி ஆனந்த கண்ணீராலே அவரை நீராட்டினார்கள். பிறகு எல்லா போகப் பொருள்களும் நிறைந்து விளங்கும் தன் உயர்ந்த மாளிகை பகவான் அடைந்தார். அவருக்கு அஷ்ட மகிழ்ச்சிகள் 8 பேர். அதை தவிர நரகாசுரன் கிட்டேந்து விடுவிச்சு அவளுக்கும் தான் பர்த்தாவாக இருந்தார் இல்லையா. அதனால் அவருடைய 16,108 மனைவிகளுக்கும் தனித்தனியே மாளிகைகள் இருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது உடல் சம்பந்தமான உறவு இல்லை இல்லையா, ஆத்ம சம்பந்தமான உறவு. இருந்தாலும் கிருஷ்ணர் 16,100 கிருஷ்ணனா தன்னை பிரிச்சுண்டு 16,108 வீடுகளில் கொடுத்தனம் பண்ணார். 16,108 வீடுகளில் அவர் ரகஸ்த தர்மஸ்தை அனுஷ்டிக்கிறாரான்னு நாரதர் பார்த்துட்டு போறார்னு தசமஸ்கந்தத்தில் இருக்குது, உத்தரார்த்தத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி திரும்பி அந்தந்த மாளிகைக்கு அவர் போறார். வெளியூர் சென்று வீடு திரும்பும் தங்கள் கணவரான கண்ணனை கண்ட அந்த பட்ட மகிழ்ச்சிகள் மனதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார்கள். கண்களிலும் முகத்திலும் வெட்கம் நிறைய. எப்படி தன் கணவர் வெளியூர் சென்றிருக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் அனைத்தையும் கடைபிடித்து வந்த அவர்கள் இப்போ அவாவா ஆசனத்தை விட்டு தங்கள் ஆசனங்களிலிருந்து எழுந்து விரைவாக ஓடி வந்தார்கள். பிருகு குலத்தவரே, கண்ணனிடம் அளவு கடந்த பிரேமை கொண்ட அந்த பெண்கள் தங்கள் பிராணபதியான கண்ணனை காண்பதற்கு முன்னாலே மனத்தாலும் கண்ட பின்னே கண்களாலும் அருகில் வந்ததும் தன் குழந்தையைப் போலே நெஞ்சார தழுவிக்கொண்டார்கள். இதுவரை வெட்கத்தினால் தடைபட்டு கடைவெளிகளிலே தேங்கியிருந்த ஆனந்த கண்ணீர் பரவசத்தினால் பெருக ஆரம்பித்தது. எப்படி சொல்லிருக்கா பாருங்க. கண்ணனிடம் அளவு கடந்த பிரேமை கொண்ட அந்த பெண்கள் தங்கள் பிராணபதியான கண்ணனை கண்ணால் காண்பதற்கு முன் மனத்தாலும் கண்ட பின் கண்களாலும் அருகில் வந்ததும் தன் குழந்தையைப் போல நெஞ்சார இருக தழுவியும்
கட்டி அணைத்து கொண்டார்கள். இதுவரை வெட்கத்தினால் தடைபட்டு கடைவழிகளிலே தேங்கியிருந்த ஆனந்த கண்ணீர் பரவசத்தினாலே பெருக ஆரம்பித்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களோடு தனிமையில் இருந்தும் என்ன, அதாவது அது அவர்களுக்கு தனிமையில் ஒவ்வொருத்தரும் வீட்லையும் இருக்கார். இப்போ ஒவ்வொருத்தரும் they all have their own கிருஷ்ணா. ஆனால் அவளுக்கு அந்த போதும் என்ற நிறைவு ஏற்படவில்லை. ஏனெனில் அவரது திருவடி சேவை ஒவ்வொரு வினாடியும் புதிதான சுகத்தை என்றோ தருகிறது. அப்படி வர்ணிப்பு இல்லையா? அவள் எப்படி வர்ணிச்சிருக்கா பாருங்க. அவெல்லாம் எப்படி மகாலட்சுமி அகலையில் எரியும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பால்னு திருவடிக்கு சொல்லுவா இல்லையா? அந்த சிரவணம் கீர்த்தனம் நவவித பக்தியில் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பக்திக்கு ஒவ்வொருத்தர் உதாரணமாக சொல்லுவா இல்லையா? அந்த திருவடி சேவைக்கு நிறையா உதாரணம் பேர் சொல்லுவா. எப்படி பரதன் பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யம் பண்ணா, அந்த திருவடிக்கு சேவை பண்ணா, அதே மாதிரி மகாலட்சுமி நித்தியம் பண்ணிட்டு இருக்கா அந்த திருவடிக்கு இல்லையா? ஸோ இங்கே எல்லாருமே மகாலட்சுமி இல்லையா? அத்தனை மகாலட்சுமிகள் பகவானுக்கு திருவடி சேவை செய்ய காத்துன்னு இருக்கா. காற்று மூங்கில்களை அடுத்த மேலே போகிறோம் இல்லையா? அவர் உள்ளே வந்தார், அவரோட வெல்கம் டீம் வந்தது, நேராக அம்மா அப்பாவை போய் சேவிச்சார், அம்மா மடியில் எடுத்து விட்டுண்டா அவர். அந்த மாதிரி ஒரு பாசம். அப்புறம் அவரோட திருமாளிகைக்கு வந்தார். 16,108 வீடுகள், அவள் மனைவிகள்லாம் எப்படி அவரை வரவேற்றா. இதுக்கப்புறம் மேலே சொல்கிறார், காற்று மூங்கில்களை ஒன்றோடொன்று உராய செய்து தீயை உண்டு பண்ணி அவை எரிந்து சாம்பலான பின் ஓய்வடையும். அதுபோல கண்ணனும் இந்த பூமிக்கு பாரமாய் பிறந்த பல அக்ஷௌகிணி சேனைகள், அந்த அக்ஷௌணி சேனைகளை கொண்ட தீய அரசர்களை அவங்களுக்குள்ளேயே துவேஷம் வந்தது இல்லையா? அந்த துவேஷத்தில் ஒருத்தருக்கு அடிச்சுண்டாங்க. தாங்களாகவே தாக்கி கொண்டு அழிய செய்து இவர் ஆயுதமே தொடாமல் தன் குறிக்கோளை பூர்த்தி செய்து கொண்டு மனம் நிறைவு எய்தினார் இல்லையா? இந்த சண்டையில் எல்லாமே அவர் தானே இவாளை வியாஜமாக வச்சு இவாளை நிமித்தமாக வச்சு சண்டை போட்டார். இதுக்கு என்ன தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அந்த அக்கிரமம் பண்ண அந்த அப்பேற்பட்ட தீய அரசர்களை அவங்களுக்குள்ளேயே துவேஷம் உண்டாக்கி அவங்களே ஒத்தனுக்கு ஆயுதம் போட்டு அடிச்சுட்டாங்க. இவர் ஆயுதமே எடுக்கலி சண்டேயில் இல்லையா? அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு மனம் நிறைவு தான் ரெஸ்ட் எடுத்துக்கிறார். நம்மளாம் எப்படி ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாவிட்டு லெசன்ஸ் லேர்ன்டுங்கிற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அபாடா நம்ம வீடு வந்துட்டோம், நாடு நன்னா இருக்குது, எல்லாரும் மனைவி மக்கள் நன்னா இருக்கா, அம்மா அப்பா நன்னா இருக்கா, ஒரு வழியாக அந்த கெட்ட பசங்கள்லாம் ஒழிஞ்சாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. தன் மாயையாலே இந்த உலகிலே அவதரித்த ஸ்ரீகிருஷ்ணன் சாதாரண ஒரு மனிதன் போலே அநேக பெண்களுடன் கூடி குலாவினார். இப்போ எல்லாரோடையும் ஜாலியாக அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதெல்லாம் முடிஞ்சாச்சு, ரெஸ்ட் எடுத்துட்டாச்சு. அவர் அவரோட யூஷுவல் குறும்பு ஆரம்பித்தாச்சு. அவர் கண்ணனது பத்தினிகள் கபடமற்ற கம்பீரமான அழகான புன்முறுவலும் கடைக்கண் நோக்கும் மன்மதனையும் மயங்கச் செய்து அவனே தன் கரும்பு வில்லை கை நழுவி கீழே விழுமாறு செய்வன. ஆனால் அவர்களால் கூட தங்கள் பெண்மையால் கண்ணன் மனதை கலங்க செய்ய இயலவில்லையே. அவர் உடல் ரீதியாக இவாளை பார்க்கல, தன் ஆன்மா ரீதியாகத்தான் இவாளை பார்க்கிறார். இது அடுத்த ஸ்லோகம் பார்த்தா இன்னும் புரியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எதிலும் பற்றற்றவராக இருப்பினும் பாமரர்கள் தங்களை போன்றே பற்றுள்ளவராக எண்ணுகின்றார்கள் இல்லையா? ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணன் மனைவியான சத்யபாமை விரும்பியபடி பாரிஜாத மலர் கொணர்ந்தாரே அப்படிங்கிற. ஏன்னா அவர் நம்ம கிருஷ்ணனும் நம்மள மாதிரி தான்டா, நம்ம நாத்திகன் சொல்லுவானே, அவனுக்கு உங்கள் கடவுளுக்கு 100 பொண்டாட்டிடான்னு. அவனுக்கு தெரியாது இது சரீர சம்பந்தம் இல்லை, இது உடல் சம்பந்தம் இல்லை, இது ஆத்ம ரீதியானது. அவன் நம்ம உங்கள் கிருஷ்ணர் கூட தான் அவன் பாரிஜாதம் கேட்டான்னு போய் சண்டை போட்டு பாரிஜாதம் வாங்கி கொடுத்தார். ஸோ ஈ இஸ் ஆல்சோ ப்ளீஸிங் தி ஸ்பௌசஸ் ஜஸ்ட் லைக் ஹியூமன் பீயிங்ஸுங்கிற மாதிரி. அதனால் அவரை அது உடல் ரீதி அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கிறா. அவளோட அறியாமையை நாம் என்னென்று கூறுவது? பகவானையே நம்பி இருக்கும் பக்தர்களது மனம் மாயையின் குணங்களோடு விளங்கினாலும் அதனால் கலக்கமடையாது. ஆத்மஸ்வரூபத்தை ஆசிரயித்த அறிவு அந்த ஆன்மாவில் ஏற்படும் ஆனந்தம் முதலியவைகளால் கலங்காது. அதே போன்று பகவான் மாயையான பிரகிருதியிலே இருந்தாலும் அதன் குணங்களில் ஒட்டுவது இல்லை, அதனால் பாதிக்கப்படுவது இல்லை. இதுதான் பகவானது தெய்வீகத்தன்மை.
இது வந்து ஒரு சின்ன ஒரு 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 கதை. துர்வாசகர் வந்து ஒரு முறை கிருஷ்ணநாத்துக்கு சாப்பிட வருவார். சாப்பாடு போட்டு முடிச்சா விட்டு ருக்மிணி கொண்டு போய் அவரை வந்து யமுனா நதிக்கரையில் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அவர் வந்து சங்கல்ப மாத்திரேன்னு அவளுக்கெல்லாம் யமுனையெல்லாம் வழி விடுவாள். யமுனையை தாண்டி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போனோம். நன்னா மூக்கு பிடிக்க சாப்பிட்ருப்பார். அவள் வீட்டில் ருக்மிணி என்ன உபச்சாரம் பண்ணியிருப்பா. அந்த கரையில் போய் நின்றுட்டு அவர் என்ன பண்ணுவார், நான் இன்றைக்கு உபவாசம் இருந்தது உண்மையானால் யமுனையே எனக்கு வழிவிடுவாய் அப்படின்னு சொல்லுவார். உடனே யமுனை வழிவிடும். அவர் அனண்ட பக்கம் போயிடுவார். ருக்மிணிக்கு தூக்கி வாரி போடும். வீட்டுக்கு வந்து கிருஷ்ணனை போய் கேட்பா, இந்த துர்வாசகர் நம்ம வீட்டுக்கு வந்தார், நன்னா சாப்பாடு பண்ணி போட்டேன், சாப்பிட்டார். ஆனால் அங்கே போய் நான் உபவாசம் இருந்தேன்னு சொல்கிறார். எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தை போய் சொல்கிறார்? அவளும் இவர் தான் சொல்கிறாருன்னு இல்லை, யமுனைக்கு தெரியாதா அவள் ஒரு தேவதை, அவளுக்கு தெரியாதா இவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு. அவளும் வழி விடுறாள். இது என்னையா அது கணக்கு அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் சொல்லுவார், இது எப்படின்னா, நான் எப்படி நித்திய பிரம்மச்சாரியோ அதே மாதிரி தாண்டி அப்படின்னு ருக்மிணிட்ட. அவளுக்கு புரியாது. நீர் எப்படி நித்திய பிரம்மச்சாரி ஆக முடியும்? உமக்கோ 16,108 மனைவிகள் இருக்காளே, நீர் எப்படி நித்திய பிரம்மச்சாரி ஆக முடியும்னு. இதே தான் கதை. அவர் வந்து துர்வாசகர் வந்து அவர் சாப்பிடலப்பா, இந்த உடலன்றோ சாப்பிட்டது. அவர் யாரு? துர்வாசகருங்கிறது அந்த ஆன்மாவுக்கு பெயர் இல்லையா? சரீரம்ங்கிறது ஒரு உபகரணம். ஒரு பாயிண்ட் ஏலேருந்து ஒரு பாயிண்ட் போகிறதுக்கு நீ பெட்ரோல் போடுற இல்லையா காருக்கு, அந்த மாதிரி இந்த சரீரம் இந்த ஆன்மாவை தாங்குகின்றது. இது ஒரு சரீரம் தான், ஒரு உபகரணம். அந்த உபகரணத்துக்கு அவர் பெட்ரோல் போட்டார், இல்லை சாப்பாடு தீனி போட்டார், அவ்வளவுதான். அவர் சாப்பிடலை, அவர் வந்து உபவாசம் தான் இருந்தது. அந்த மாதிரி இந்த இதில் க்ளீனாக சொல்கிறார் பாருங்க. இந்த ஸ்லோகத்தில் 38ஆவதுல பகவானையே நம்பி இருக்கும் பக்தர்களுடைய மனம் மாயையின் குணங்களோடு விளங்கினாலும் இவர் அதனால் கலக்கமடைய மாட்டார். நம்ம பார்த்தோம் இல்லையா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணாலும் he is not attached to any of those. He is only a witness. ஆத்மஸ்வரூபத்தை ஆசிரயித்த அறிவு அந்த ஆன்மாவில் ஏற்படும் ஆனந்தம் முதலியவைகளினால் கலங்காது. இதெல்லாம் வந்து தனக்கில்லை. அவர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி. மகாபாரதத்துலேயும் வரும், பாகவதத்துலேயும் வரும். ஒரு இடத்துல வந்து அந்த பரீட்சித்து வந்து அந்த கதையில் வந்து காப்பாற்ற போகிறச்சே கறிக்கட்டையாக வந்து விழுந்துடும் அந்த பரீட்சித்தோட உடல். அப்போ வந்து பகவான் சொல்லுவார், நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் இந்த குழந்தை உயிர் பெற்று எழட்டும்னு உயிர் பெற்று எழுந்துக்கும். அந்த மாதிரி அந்த பாயிண்ட்டை இங்கே எம்பசைஸ் பண்ணுறா. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். உபனிஷத்தில் ரிபு நிதாகர் கதைன்னு ஒன்று வரும், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த கதை எப்படி ஆத்மா வேறு சரீரம் வேறு, திருப்பி இதை வந்து பகவானுக்கு இந்த உடல் சம்பந்தமான இந்த மாயையில் அவர் வாழ்ந்தாலும், பூலோகத்தில் வந்து மனுஷன் மாதிரி வாழ்ந்தாலும், இதே மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்கேன் இந்த முதல் அத்தியாயத்தில். ஒரு மரத்தில் பிப்பல மரத்தில் 2 பறவை உட்காந்துருக்கும். ஒரு பறவை வந்து அதில் இருக்கிற பழங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்கும். இன்னொரு பறவை வேடிக்கை பார்த்துட்டுருக்கோம். அந்த சாப்பிட்ற பறவை இருக்க அதுதான் நம்ம இந்த பூலோகத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம், வி இண்டல்ஜ் இந்த போகிய பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் வி கெட் ஐம்புலன்களினாலும் வி இண்டல்ஜ் அண்ட் வி எக்ஸீட் அவர் நீட்ஸ் and then we increase our desire, then we get into the cycle of samsara, right? அதனால் ஏற்படும் புண்ணிய பாவங்களுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அதனால் பகவான் வந்து வேடிக்கை பார்த்துருக்கேன் இல்லையா, விட்னஸாக இருந்து அந்த இன்னொரு பறவை மாதிரி, அந்த மாதிரி தான் இது இல்லையா. கடைசி ஸ்லோகம் 39. க்ஷேத்ரஜனான பகவான் ஒன்றோ ஒவ்வொரு ஜீவனுக்கு உள்ளும் இருந்து இயக்குகின்றான் இல்லையா. இந்த பஞ்சபூதங்களினாலான பிரபஞ்சத்திற்குள்ளே அந்தர்யாமியாக அவன்தான் இருக்கின்றான். அந்த அண்டத்திலே இருக்கும் பகவான் தான் இந்த பிண்டத்திலும் அந்தர்யாமியாக நம் உள்ளே இருந்து நம்மை இயக்குகின்றான். ஆனால் உண்மை அறியாத இந்த ஜீவன் எல்லாம் தானே செய்வதாகத்தான் நினைக்கின்றான். நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, கர்த்திருவ துக்கம் நம்ம தர்மருக்கு ஏன் வந்தது, இந்த கர்த்திருவ துக்கம் அர்ஜுனனுக்கு வந்தது, பகவத்கீதை சொன்னார். தர்மனுக்கும் இந்த கர்த்திருவ துக்கம் வந்தது, நான் தான் பண்ணுறேன் நினச்சிட்டான் இல்லையா. ஸோ அந்த கர்த்திருவ துக்கத்தை எப்படி அவர் நீக்கினாருங்கிற மாதிரி நம்ம ஜீவன் என்ன நினச்சிக்கிறது, நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம், நம்ம தான் ஏதோ சாதிக்கிறோம், நான் தாண்டா ஆஃபீஸில் இந்த ப்ராஜெக்டை முடித்தேங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தங்கள் கணவரான கண்ணனை அவரது பெருமை அறியாத அவர் மனைவிகள்
கண்ணன் நம்மை தனிமையிலே மகிழ்விக்கின்றாரே, அவர் பெண்மைக்கு அடிமைப்பட்டவரோ அப்படின்னு நினச்சிக்கிறாளாம். ஏன்னா 16,108 வீடுகளில் 16,108 கிருஷ்ணனா எப்பவும் என்னோடையே இருக்காரு. இவர் ருக்மிணி நினச்சிப்பாளாம், இப்போ சத்யபாமா வீட்டுக்கே போலே, அவர் எப்போவுமே நம்ம என்னோடையே இருக்காரு, ஒருவேளை இவர் இந்த பெண்மைக்கு அடிமைப்பட்டவரோ. ஏன்னா அந்த பூலோகத்தில் அந்த மாதிரி ஆயிடுறோம் இல்லையா. ஆனால் பகவான் இதற்கு அப்பாற்பட்டவர். அந்த பாயிண்ட்டை அங்கங்கே க்ஷேத்ரஜன் யூஸ் பண்ணுறாப்பார். ஒரு இடத்துல முகுந்தன் அப்படின்னு யூஸ் பண்ண மாதிரி, இன்னொரு இடத்துல அச்சுதன் அப்படின்னு யூஸ் பண்ண மாதிரி, இங்கே க்ஷேத்ரஜன். நம்ம உடம்பு தான், சரீரம் தான் க்ஷேத்திரம், அவன் க்ஷேத்ரஜன். உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு திருமூலர் பாடினார் இல்லையா. நம்ம உடம்பு க்ஷேத்திரம், நமக்குள்ளே இருப்பவன் க்ஷேத்ரஜன். ஸோ அது அந்தந்த இடத்துல அந்தந்த பகவானை அந்தந்த வார்த்தைகளால் அவரை வழிபடுகிறார்கள், வர்ணிக்கின்றார்கள். ஸோ இதோட அத்தியாயம் 11 இதோட இன்னைக்கு முடிகிறது. யதக்ஷரபத பிருட்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்னானி க்ஷமஸ்வ புருஷோத்தம. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீ ஹரயே நமः, ஸ்ரீ ஹரயே நமः, ஸ்ரீ ஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.